தமிழ்நாடு அரசியல ஸ்டன் ஆக்குற விதமா 2 முக்கியமான நடவடிக்கைகள இன்னைக்கு ஒரே நாள்லயே டிஎம்கே மேற்கொண்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற 2 சந்திப்புகள் தமிழக அரசியல திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சென்னையில உள்ள அடையார் பூங்கால தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் இவங்க 2 பேருமே எதிர்பாராத விதமா சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த சந்திப்பு எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்காரு. அவர் இன்னைக்கு தன்னுடைய பணிகளை தொடங்குற வகையில தலைமைச் செயலகம் செல்ல இருந்தாரு. மருத்துவமனையில இருந்து திரும்பினதுக்கு அப்புறமா அவர் தலைமைச் செயலகம் செல்வது இதுதான் முதல் முறை. உடல் நலக்குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ உடல் நலம் தேடி வீடு திரும்பியிருக்காரு. இதுக்கு அடுத்து முதல் முறையா மறுபடியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொண்டாரு. அதே சமயம் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களும் பூங்கால நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தாரு. 2 பேருமே ஒரே நேரத்துல பூங்கால இருந்தப்போ சந்திச்சுக்கிட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கமா உடற்பயிற்சிக்காக இன்னைக்கு காலையில அடையார் பூங்காக்கு போயிருக்காரு. அப்போ முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்களும் அங்க நடைப்பயிற்சிக்காக வந்திருக்காரு. 2 பேருமே சந்திச்சுக்கிட்டது பத்தி பல யூகங்கள் எழுந்திருக்கு. இந்த ஒரு சந்திப்பு ஏற்பட்டப்போ 2 தலைவர்களுமே ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க. இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரங்கள்ல பல விதமான கருத்துக்களை உருவாக்கி இருக்கு. அதிகாரப்பூர்வம் இல்லாத இந்த சந்திப்பு அரசியல் களத்துல பல யூகங்களை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே என்டிஏ கூட்டணி தொடர்பா ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் முக்கிய முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்துல தமிழ்நாடு வந்தப்போ அவரை சந்திக்கிறதுக்கு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அனுமதி கேட்டிருந்தாரு. ஆனா பிரதமரை சந்திக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதன் காரணமா தான் பல வகையான யூகங்கள் கிளம்பியிருக்கு. ஓ. பன்னீர்செல்வம் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. இது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தியிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தன்னுடைய நிலைப்பாடு பத்தி நிர்வாகிகளோட ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் விவாதிக்க இருக்காரு. இப்படிப்பட்ட நிலையில தான் ஸ்டாலின் அவர்களை ஓபிஎஸ் சந்திச்சது பல விவாதங்களுக்கு வழிவகுத்திருக்கு. சென்னை தலைமைச் செயலகத்துக்கு இன்னைக்கு காலையில போறதுக்கு முன்னாடி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு வருகை தந்த தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த சந்திச்சு பேசினாங்க. இந்த சந்திப்புல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வருடைய உடல் நலம் பத்தி விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல மறைஞ்ச டிஎம்கே உடைய மூத்த தலைவர் மு.க. முத்து அவர்களுடைய மறைவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சந்திப்பு ஏற்பட்டப்போ தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் இவங்கெல்லாம் கூட இருந்திருக்காங்க. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்துல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் பத்தி, கூட்டணி அமைக்கிறது பத்தி தேமுதிக இதுவரைக்குமே எந்த விதமான அறிவிப்பையுமே வெளியிடல. கடந்த தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைஞ்சு தேமுதிக போட்டியிட்டது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. வர்ற ஜனவரி மாசம் நடக்க போற கட்சி மாநாட்டுல கூட்டணி குறித்தான முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இப்படிப்பட்ட நிலையில தான் ஸ்டாலின் பிரேமலதா அவர்களுடைய சந்திப்பு கவனத்தை ஈர்த்திருக்கு. இப்படி ஒரே நாள்லயே ஓ. பன்னீர்செல்வம் பிரேமலதா அப்படின்னு என்டிஏ கூட்டணிக்கு நெருக்கமான 2 பேரை ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சது கூடுதல் கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.